சத்தமே இல்லாமல் இஸ்லாமிய நோட்டோ திட்டத்தை காலி செய்த இந்தியா. அதிர்ச்சியில் குறைந்து போன பாகிஸ்தான் சவுதி அரேபியா இணைந்து உருவாக்கியுள்ள இஸ்லாமிய நோட்டோ அமைப்பில் தற்போது எகிப்து சேர வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளன. இதற்கு பின்னால் இந்தியா தான் இருக்கிறது என்ற காரணமும் தற்போது முன்வைக்கப்படுகிறது. அமெரிக்காவின் நோட்டோ அமைப்பை போலவே புதிதாக இஸ்லாமிய நோட்டோ என்ற ஒரு அமைப்பு உருவாகியுள்ளது. இப்போது நீண்ட மாதங்களாக நடைபெற்ற கூட்டங்கள், செய்தியாளர் சந்திப்புகள், அரசியல் ரீதியான ஆலோசனைகள் மற்றும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் மெக்காவில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டுள்ளன. அதாவது சவுதி இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான், துருக்கியை பற்றின அதிபராக இருக்கக்கூடிய ரசப் தாய்ப் எர்டோகன் மற்றும் பாகிஸ்தான் பிரதமராக இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீப் ஆகியோர் இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். ஊடகங்களும் உலக அரசியல் வல்லுநர்களும் இந்த ஒப்பந்தத்தை இஸ்லாமிய நோட்டோ என்று வர்ணித்து வருகின்றன. இப்போது அதாவது ஒருவர் மீது தாக்குதல் நடத்தினால் அனைவர் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும். இந்த கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சமே அதன் பரஸ்பர பாதுகாப்பு விதியாகும். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள 3 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீது வெளியில் இருந்து ஆயுதமேந்திய தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மற்ற 2 நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகவே கருதப்படும். பாகிஸ்தான் சவுதி இணைந்து உருவாக்கியுள்ள இந்த இஸ்லாமிய நோட்டோ அமைப்பில் எகிப்து சேர வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதற்கு பின் இந்தியா தான் காரணம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது இந்தியாவிற்கும் எகிப்திற்கும் இடையிலான உறவு என்பது மிக நீண்டது. 1956ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாயை பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் படைகள் முற்றுகையிட்டு இஸ்ரேல் சினாய் மீது தாக்குதல் நடத்திய போது அதனை வெளிப்படையாக கண்டித்து எகிப்தின் இறையாண்மைக்கு ஆதரவாக நின்றது இந்தியா. அதற்கு நன்றி கடனாக 1961இல் இந்தியா கோவாவை போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க இராணுவத்தை அனுப்பியது. போர்ச்சுகீசிய போர்க்கப்பல்கள் சூயஸ் கால்வாய் வழியே செல்வதை எகிப்து தடுத்து நிறுத்தியது. பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட காலத்திலிருந்தே அணிசேரா இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற 2 நாடுகளும் பல ஆண்டுகளாக ஒரு வலுவான நட்புறவை பேணி வருகின்றன. தற்போது துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையே கையெழுத்தாகியுள்ள மெக்கா ஒப்பந்தத்தில் எகிப்து இணைவதற்கு தயக்கம் காட்டுவதற்கு இந்தியாவுடனான இந்த வரலாற்று சிறப்புமிக்க நட்பு முக்கியம் காரணமாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தமான மெக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இஸ்லாமிய நோட்டோ என வர்ணிக்கப்படும் இந்த கூட்டணியை மேலும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்த முயற்சிகள் நடக்கின்றன. ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்டுள்ள எகிப்து அடுத்ததாக இதில் இணையும் என துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் பிடான் தெரிவித்தார். எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் இதனை பரிசீலிப்பதாக கூறினார் சமீபத்தில். அதாவது 4.4 லட்சத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள், நவீன ஆயுதங்கள் மற்றும் உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான சூயஸ் கால்வாய் ஆகியவற்றை கொண்டுள்ள எகிப்து இணைவது இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும். இருந்தாலும் எகிப்து இந்த கூட்டணியில் இணைவதற்கு சவுதி அரேபியாவின் எதிர்ப்பு ஒரு காரணமாக உள்ளது. இன்னொரு காரணம் இந்தியாவுடனான நட்பு. அதாவது துருக்கி எகிப்தை சேர்க்க ஆர்வம் காட்டினாலும் கூட சவுதி அரேபியா அதற்கு தீவிர எதிர்ப்பு தெரிவிப்பதாக தகவல் வெளியாகின்றன. ஏனென்றால் 2013இல் எல்சிசி எகிப்து அதிபரான பிறகு சவுதி அரேபியா சுமார் $25 பில்லியன் நிதியுதவி வழங்கிய போதிலும் தனக்கு தேவையான சமயங்களில் எகிப்து இராணுவ ரீதியாக உதவவில்லை என சவுதி அரேபியா குற்றம் சாட்டுகிறது. குறிப்பாக ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளருக்கு எதிரான போரில் எகிப்து தங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்ற அதிருப்தி சவுதி அரேபியாவுக்கு உள்ளது. மேலும் வளைகுடாவில் சவுதிக்கு போட்டியாக இருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் எகிப்து நெருக்கம் காட்டுவதும் சவுதியின் கோபத்திற்கு முக்கிய காரணம். எகிப்து தனது வெளியுறவு கொள்கையில் சமநிலையை பேண விரும்புகிறது. அதாவது துருக்கிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட கிரீஸு மற்றும் சைப்ரஸு, ஏன் இஸ்ரேலுடன் கூட பார்த்தீங்கன்னா எகிப்து நட்பாக உள்ளது. மிக முக்கிய நட்பு நாடான அமீரகம் மற்றும் அசைக்க முடியாத நட்பை கொண்டுள்ள இந்தியா ஆகியவற்றுடன் எகிப்து நல்ல நெருக்கமான உறவை கொண்டுள்ளது. பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சவுதி அரேபியா ஆகியவற்றுடன் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டால் அது இந்தியாவுடனான உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஏற்கனவே இந்தியா, எகிப்து ஆகிய 2 நாட்டு இராணுவங்களும் கூட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. பொருளாதார ரீதியாக பார்த்தால் எகிப்தில் 700க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 70 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்கள் சுமார் $5.5 பில்லியன் அதிகமான முதலீடு செய்துள்ளது எகிப்தில்.
சுமார் 40,000 எகிப்தியர்களுக்கு வேலைவாய்ப்பும் வழங்கியுள்ளன. இருதரப்பு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் $6.5 மில்லியன் அளவுக்கு உயர்ந்துள்ளது. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ கூட்டணியில் எகிப்து இணைவது இந்தியாவுக்கு தவறான செய்தியை கடத்திவிடும் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். இதன் காரணமாகவே பாகிஸ்தானின் இந்த இஸ்லாமிய நோட்டோ அமைப்பில் எகிப்து இணையவில்லை என்று கூறப்படுகிறது தற்போது.